அவர் ஜூம் பண்றான் மேல் அங்க வா பாப்பா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் ஜது. இந்த தினம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் என்னத்துக்கு நான் வந்துக்கிறேன் தினம் இன்றைய தினம் வந்துட்டு என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க நிக்கக்கூடிய இடம் வந்து என்ன, அதாவது இடம் வந்து யார்ட வீடுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இது கெஸ்ட், நாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஓகே, அப்ப இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வளமே போல யாழ்ப்பாணம் இல்லைன்னு சொன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு எங்களுடைய வீடியோ நாங்க கண்டினியூ பண்ணி கொண்டிருப்போம். அப்ப இன்றைய தினம் வந்துட்டு ஒரு சித்தியினுடைய, அதாவது வந்து எங்களுடைய சாரு சித்தியினுடைய வீட்டை வந்து நிக்கிறோம். என்ன சாருவாக்கான வீடு? சாருவாக்கான வீட்டை வந்து சாரு சித்தியினுடைய அக்கா எனக்கும் வருது. அப்ப உண்மையிலே வந்துட்டு இன்றைய நாள் வந்து ஏன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா எங்களுடைய ஃபேமிலிகள் வந்துட்டு வளமையை போல ஒரு ஞாயிறுலயும் வந்து ஒன்று கூடுவாங்க. அப்ப அதே போல வந்து இன்றைய தினம் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த 3 பேரையும் வந்துட்டு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 3 பேருமே வந்து கொஞ்சம் அறிமுகமான ஆட்கள் தான். அப்ப நாங்க வந்து அவங்கள இதுல சொல்றதை விட நாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதை விட வந்துட்டு என்ன தெரிவாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு பூந்திலட் உங்களோட கம்பெனி பூந்திலட்டு. அப்ப இன்றைய தினம் வந்துட்டு உண்மையில ஒரு சந்தோஷமான நாள். அதை விட வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் அண்ணாவினுடைய சேனலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வர போறாங்க. என்ன சொன்னா இப்ப இவ்வளவு நாளா நார்மலா பார்க்க போய்க்கு வந்து நாங்க தான் நின்று நார்மலா. அப்ப இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய சித்தியாக்கள் அவங்களும் வந்துட்டு வீடியோக்கு வந்து வர போறாங்க. உண்மையில வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒரு இதுவுமே வந்து ஒரு இயற்கையான இடம் தானே, ஒரு யாமரம், அதுக்கு பின்னால வந்துட்டு மரங்கள், அழகு சிற்பங்கள் வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. அழகு சிற்பங்கள் வந்துட்டு நிறைய இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாலும் வந்து நாங்க காட்டணும்னு சொன்னா காட்டுவோம் நார்மலா. அப்ப அப்படி பாக்கைகள் வந்துட்டு இப்ப அம்மாக்கள் வந்துட்டு உள்ள வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. எங்களை வந்துட்டு இன்றைய தினம் கொஞ்சம் உடம்பு வந்துட்டு இல்லாம இருக்கு சொன்னா இந்த காத்துக்காலம் சொல்லி கொஞ்சம் அலுப்பா இருந்தது. அப்ப நானும் வாருது நானும் ஜான்சன் நான் வந்து கொஞ்சம் நித்திரையா போயிட்டேன். அப்ப அம்மா நிறைய மெசேஜ் ஹோலங்கி மாக்கல. அப்ப சரின்னு போட்டு ஓடி வந்துட்டு நாங்க இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்து கொண்டு நிக்கிறோம். சரி, ஓகே. அப்ப நாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சித்தியாக்கள் அம்மாக்கள் கூட வந்துட்டு என்ன கதைக்க போறோம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ கொப்பி எடுத்து எழுதி கொண்டிருக்காங்க. பெரிய நல்ல கொப்பி வந்து அது முன்றைய தினம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர போறேன் சேனலுக்கு. ஓகே, அப்ப சந்தோஷம்னு சொல்லிக்கொண்டு அது வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு புதுசா யாராச்சும் வந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். காணொளி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொண்டு வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம். ஓகே மக்களே, புது கெஸ்ட்ன்னு சொன்னாங்களே இல்லனா புது கெஸ்ட் இந்த சேனலுக்கு புதுசான இன்னைக்கு அந்த முறையில வீடியோ செய்யறதுல 1 நம்பர் குறியா கடும் பேச்சு வாங்க மாட்டாங்க. உண்மையா நடிச்சு அதே விட நடிப்பு மகா நடிப்பு. பைக்ல ஒருத்தன் பந்தாண்டா படிக்கா வீட்டுக்குள்ள பிரேக் கூடி பிடிக்காத. அதுதான் வாழ்த்துக்கள் ஜான்சன். கை கூடாது இந்த கையா ஒரு கொஞ்சம் தூக்கி வச்சுதான் தெரியுமா? தம்பி குட்டி கேக் தீதி கொண்டு உங்களுக்கு வேலைக்கு வந்துச்சு. என்ன கை? இந்த கட்ட கையா தண்ட கட்ட கையா? அதுதான் அனுஷியாக்கான கையை வீடு மாறி வந்துட்டீங்களா?
வீடு பார்க்க வந்தது. என் அப்போ வடிவா இருக்கும். ரசிக்கணும் அவர் ஜூம் பண்றான் பார். அங்க வா பாப்போம். சோ வேங்க நல்ல இருக்கு. சத்தியம் அம்மா போடுவோம் அம்மா தலையில ஓடுவாங்க அனுவாக்காக்கு வடிவா இருக்குடா. நாண்டி வடிவுதான் வடிவா இருக்கு. ஃபாரின் கேர்ள்ஸ் மாதிரி யூரோப் கண்ட்ரி கேர்ள்ஸ் மாதிரி. சரி ஓகே. அப்ப சந்தோஷம் என்ன இன்றைய தினம் வந்தது. அப்ப எங்களுக்கு ஒண்ணு தெரியலையே மீனாக்கட்டு வந்திருக்கு அங்க இருக்கு டீல வரைக்கும் மனதே தானே எங்க அப்பா வயிறு ஃபுல் ஆயிடும். சாப்பாடு சாப்பாடு சொல்லி கடைசியில இவ்வளவு மாதிரி ஆக்கி போட என்ன போற ஒன்று அந்த என்ன ரொட்டியும் ரொட்டிகளை சீனிய போடுவாங்க சக்கரை போட்டு மற்ற டேஸ்டா இருந்தது. மீடியம் போண்டா அது 5 சரி. இப்ப நாண்டியா ஒரு கேள்வி கேட்கணும். நேற்று யான்சன் போட்ட வீடியோ என்ன வீடியோ சொல்லு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டுச்சு. இந்த இடத்துல நாண்டி வேறுக்கிறா இல்ல நீ போகல. நேற்று போட்ட வீடியோ லைக் அந்த கதை நாண்டி நேற்று போட்ட வீடியோ என்ன இல்ல அதுல குழு இல்லாம பாக்கல அவரு வேலை நிமித்தமாக பாக்கல. பவுசருக்கு மேல இந்த வீடியோ ஒன்று போட்டு நாடி எதிர்பார்க்க நாங்க கூட மெக்கங்க நாடி நாடிக்கிறாங்க நிக்காது. சரி ஓகே. அப்ப பரவாயில்ல. இல்ல நாண்டி பாக்குறேன் நான் போய்க்கலான்னு சொல்றேன். இப்ப திடீர்னு கேட்கறது தம்பியாக்களை குளிக்க வாங்க தண்ணி ஆள் சொல்லும் என்ன மாதிரி எத்தனை வியூஸ்கள் வந்திருக்கு படியில ஓடுதோ சந்தோஷமா இருக்கிறானோ. வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் இப்பதான் துறந்த நோமதா சொல்லி அடிக்கிற கில்ல அடிப்பாங்க. ஜான்சன் பேர் டிஎல் மாதிரி இல்லையா? அப்ப எங்க டியாது இல்லையா மகளுக்கு பாத்தி சொன்னாங்க ஆத்திக்குட்டி பாருங்க. அது ஜீன்ஸ் ஓடி தெரியுதா ஆத்திக்குட்டி? அப்படி கூப்பிட நான் தொட்டு வளமையா சாப்பிடுறேன். தொட்டுதான் எல்லாரும் சாப்பிடணும். கீழே தோச்சு எடுக்கணும். அதுல மில்க் பிஸ்கட் இருக்குல்ல அதை தோச்சு எடுத்தா டேஸ்டா இருக்கு. இப்ப பிராண்ட் தெரியல கூட முதல்ல சாப்பிட அந்த பால் கட்டி சாப்பிடுற வாசமும் அப்படிதான். பால் வாசம் நீங்க நிறைய துவைக்கப்படுறீங்க. ஆம்புலன்ஸ்
டீ போட்டு நிறைய நேரம் ஆச்சு. என்ன ஸ்பெஷல் கூப்பிட்டு டீ எல்லாம் தந்து அதுதான் இல்ல அது நீங்க தான் தரணும். மண்டே அக்கா கேக் வெட்டினா நல்லா சும்மா பெரிய கைப்பிடிய கணக்கு இருக்கணும். டீ பெரிய கைப்பிடியில நல்ல ஃபுல்லா முட்டை இருக்கணும். டீ ரெண்டு வாயில சரி. ஓகே ரெண்டாம் நம்பர் என்ன நம்பர்? ஆனா சந்தேகம் பட்டா அந்த சந்தேகம் சரியா இருக்கு. இல்ல அந்த சந்தேகம் மட்டும் அதுல இல்ல எல்லாத்துலயும் சில விஷயங்களை வந்து டவுட் பட்டா அது அப்படியே சரியா இருக்கும். என்ன அது நம்பருக்கு இல்ல மனுஷர்களுக்கு இருக்கிற ஒரு உயர்வு தானே சுபாவம். வீடியோக்கு ஒரு கிழமை வெயிட் சொல்லிக்கொண்டே இருந்த உங்களோட அம்மா நல்லா சமைப்பான். சத்தியமா நல்லா சமைக்கும். நான் சிக்கன் எல்லாம் சமைச்சவா நல்ல டேஸ்ட். வீடியோ சொல்லதெல்லாம் உண்மை கணக்கு இருக்கு. நீயா நானா இப்ப வருது அது பாட்டு ஒன்று பாடி கட்டுறாங்க. நல்ல சொத்தி நீதான் பாடுவ. நீ ஜாது நல்லா பாடு வந்து இப்பால் வளர்க்கட்டு நீங்க வீட்டை போறது ஒரு நாள் தான் தாய விட்டு நிற்பார். ஒரு நாளும் இல்ல. நீங்களா மூத்தவில்ல என்ன இங்க என்ன போல நீ உதவாத எல்லாரும் பழகிட்டா சரியா. அதானே வீடியோ போட்டு ஆமா விட்டு நம்மளால ஒரு நாள் கூட நிக்கலாதுன்னு சொல்லி. ஏனென்றால் அண்ணா அந்த ரூம்ல நான் இந்த ரூம்லயுமா இருந்து அது பழகிட்டுது. அதனால ஒரு நாள் கூட சாப்பிடுறேன் ஒரு டீயை குடிச்சிட்டு அவசர தேவைகள் வந்தா வழியால போவேன். அப்ப கீமண்டேட்ல இருந்தது தானே வெளியில வந்தா போறது வழியில இருந்ததோட நல்லா மெலிஞ்சிட்டு அஸ்லீம் அம்மா அங்கே கொஞ்சம் கொண்டு குழந்தை பிள்ளை மாதிரி கடைஞ்சு சாப்பாடு பருப்பு கீரை எல்லாம் போட்டு குழந்தை தீர்த்து மாட்டீங்க. ஆனா இங்க வந்து அது விட்டுட்டாரு. அந்த பிரஸ் ஐஸ்கிரீம் தான் விட்டுட்டாரு. அதான் நீங்க ஒரு தொடர்ந்து பூசுங்க எனக்கு கிரீம் இல்ல நீ போடுவேன். நீ போடுங்க. கரோட்டின் அப்படின்னா நேத்து நான் ஜால்பாம்பேல கரோட்டின் கிரீம் சொன்னே. நீ ஐயோ கரோட்டின் கிரீம் பாவிக்காத. இது நான் பாவிக்கிறேன் போல. நீ வந்து சொன்னே கிரீம் ஊசி ஆம்பளைல சாரி பொம்பளைல ஆம்பளையா மாறுங்க. ஏன் சொல்லதான் நம்ம அது கூட கரோட்டின் மாதிரி கொஞ்ச நாள்ல அந்த உடம்பு பிரியும். அந்த வெடிப்பு மாதிரி வரும். மோமம் வந்து பூசி போட்டு விட்டாச்சே உடனே கரோட்டின். ஆனா பூசினா வெள்ளக்காரர் தான். அப்படி இல்ல நல்ல வாசமா இருக்கும். இல்ல அது கரோட்டின் இல்ல. வந்து வீட்டை சொல்லி கொண்டிருக்கேன். நான் ஒரு கிரீம் சொல்லி எடுக்க போறேன். உனக்கு வாங்கித்தான் நாங்க என்ன பேருடான்னு சொல்ல கரெக்ட் நான் சொல்லு. இது மண்முட்டிக்கு வரது. சரி அப்ப டீ குடிச்சாச்சு மெல்லாரியாக்காவே மீட் பண்ணிட்டு நாங்கள் அங்கே கொழுப்பிடலாம்.
மலர்கள் மௌனமே நான் போன்ஸ் கிரீம் பூசுறேன் போய் சொல்லக்கூடாது யார் தெரிந்த என்ன போடுற மாதிரி மலர்கள் மௌனமா இருந்தாலும் அம்மா இந்த கையால சாப்பிடுற மாதிரி அதான் உண்மை. அது பருப்புலோடு சாப்பிட்டாலும் அம்மா இந்த கையால இது மெயினான கதை திரும்ப பார்க்க போகணும் சொல்லுங்க ஒரு கதை சொல்லல அதுதான் சரி இப்பதான் சார் வந்து நல்ல ஸ்பெஷலான ஒரு டீ ஒன்று போட்டு தந்து நல்லா இருந்தது கொஞ்சமா அதே அப்படியே நான் கிச்சனுக்கு இந்த கிளாஸ் இருக்கலாம்னு டக்குனு இந்த கிளாஸ் தான் எனக்கு காண தெரிஞ்சது சப்பா அதுக்குள்ள வந்து எடுத்துட்டு அவ்வளவுதான் சரி இன்னொரு பாட்டி அவ்வளவுதான் ஆனா தம்பி வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து நல்லா செய்வார் என்ன சொல்றேன்னா அந்த சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் வந்து சரியான விதத்துல என்னன்னு சொன்னா ஏன் எனக்கு சாக்லேட் நான் இதானே பார்த்தேன் பிஸ்கெட் நானும் வந்து இன்னைக்கு வீட்டுல வந்து நிகழ்வுகள் செய்து நாடி இவ்வளவு நேரம் பேசி இருந்தாலும் ஜான்சன் தம்பி டீயை போட்டு அதில் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லணும் தம்பிக்கு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு மேலும் நல்லா வளர்ந்து நல்ல யூடியூபரா வந்து மற்றது வந்து நல்ல காட்சி படத்துல எல்லாம் நல்ல காணொலி எல்லாமே போடும் எங்களுக்கு தெரியும் நல்ல கதை நேரம் அதாவது வந்து பலவளண்ட கதை காட்டாலும் அந்த ஒரு அளவா காய்ச்சாலும் அவ்வளவு வந்து ஸ்டைலான கதை மற்றது வந்து என்ன சொல்லுவாங்க முத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு முத்துக்கள் மேல நல்லா இருக்கு தமிழ் இந்த கதைக்கிற விதம் வந்து நீங்க எல்லாருமே வந்து அதாவது ஜான்சன் வியூ சேனல்ல வந்து தொடர்ச்சியா வந்து செலவு பண்ணீர்களா தம்பியிடம் வந்து நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகள் எல்லாம் இனிவரும் காலங்கள் எல்லாம் தம்பி காட்சிப்படுத்த நம்புறேன் உண்மைதானே கண்டிப்பாக அப்ப நல்ல விஷயம் அதாவது ஏரியாவே இவ்வளவு சப்ஸ்கிரைபர் கிடைச்சது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதோட தம்பின்னு டேலண்ட்டுக்கு வந்து இது சாத்தியக்கூறில் இன்னும் கிடைக்கும் ஆனாலும் வந்து இப்பவா தானே நான் வந்து ஒரு தெரியப்படுத்த ஏற்ற வேலையிலேருந்து இருந்தாலும் வந்து தம்பியை பற்றி உண்மையா சொல்ல போனா ஒரு சில பேர்ல பல பேருக்கு வந்து ஒரு அண்மை காலமாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் வந்து இந்த நாட்களை பர்சனலா வந்து தம்பியோட கதைக்கும் போது அது அறவே வந்து அந்த எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இல்லாம போயிட்டு அப்ப இதுக்கு தான் சொல்றேன் வந்து பழகி பாருங்க உண்டு அப்ப ஜான்சன் வியூ சேனல்லையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தம்பி நம்பர் போட்டுருக்கீங்க தானே அப்ப நீங்க தம்பியோட கதைச்சா அதாவது உங்களுக்கு உள்ளதான அந்த குழப்பங்கள் எதனால தம்பி இப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்குள்ள தம்பி வந்து நல்ல பெர்ஃபெக்டான விளக்கம் எல்லாம் தவிர உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிட்டு ஓகே இவங்களுக்கு பெர்ஃபெக்டான மேன் நல்ல உள்ள கொண்டவன் அதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பர்சனலா வந்து நாங்க பழைய கால தம்பிக்காக நான் ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்றேன் இல்ல என்னில் ஒரு பழக்கம் வந்து அது உள்ளதா உள்ளதா சொல்லுவேன் மற்றது வந்து மனசுக்கு பிடிச்சதா தான் அதை நான் விட்டா சொல்லுவேன் நான் வந்து சொல்றேன்னா இருந்தா இவர் வந்து நான் பர்சனலா பழையனாண்டு இல்ல உங்கள உள்ளதான அந்த ஒரு தவறான புரிந்துணர்வு வந்து அவரோட நீங்க பழகி பாருங்க அப்ப தம்பி அதுக்குரிய விளக்கம் கொடுக்க சரியா இருக்கும் உண்மையிலேயே வந்து அவர் ஒரு வாலிப பையன் எவ்வளவோ சாதிக்க இருக்குது அன்புள்ளங்களாய் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் இங்க இன்னொரு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சோடாதான் நான் குடிக்கல இருந்தாலும் டிக்டாக்ல பாக்குறாங்க ஒரு இந்த ஆட்டம் கொஞ்சம் ஆட்டங்களை மாத்துக்கும் நல்ல பர்சனாலிட்டி அக்காண்ட போய் நல்ல அழகா இருக்கிறேன் இன்னைக்கு கூட இங்க சாப்பிட வந்தாங்க லன்ஷா காப்பாத்தி ஒரு வார்த்தை போட்டுன்னு நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்க அதான் நான் கூட இப்படி ஒரு கேள்வியான்னு சொல்லிட்டு
அவர் ரெண்டு வாரி என்ன பார்த்தவாவா அப்ப தான தான கட்டையில இருந்தா அப்ப நான் கடவுளை என்ன அப்படி இதை போட்டுட்டு சொல்லு அப்ப நான் பையன் இருக்கான்னு பார்த்தா நீங்க அப்படி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த தோட்டத்துல வந்து நாங்க அப்படியா இருந்தா எப்பவுமே வந்து நல்ல ஒரு குணமுடையவர்களா இருக்கணும் ஏன்னு சொன்னா அதுதான் எங்களை வந்து வாழ வைக்கிறது முகமுடமும் காட்டும் அதன்படிதான் கூட வாழ்வும் அமையும். அப்ப தமிழ என்ன சொல்றது மென்மேலும் சொல்ல போனா மலர வேணும் சொல்லி நான் ஒரு அக்கா ரீதியா வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான் அப்ப காணொலியை வந்து தம்பி நல்ல சுவாரஸ்யமான காணொலியில வருங்காலங்கள்ல தருவார் என்பதை நாங்க சொல்லிக்கொண்டு அடுத்த சொல்ல விரும்புறீங்களோ? இதுல சொல்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். சந்தோஷமா முடிச்சு கொள்வோம் தம்பி. அப்ப நாங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுங்க நாயகனே. இப்பதான் நல்ல ஸ்டெடியான ஒரு சரியா பாத்தீங்கன்னு சொன்னா சாருவக தெளிவான விளக்கங்கள் தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. என்னுடைய நிறைய குறைகளை வந்து அதே மாதிரி நானும் கடந்த சில நாட்களுக்கு முன்னம் வந்து தெளிவான விளக்கங்களை வந்து கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேல நிறைய மக்கள் பார்க்க ஒரு லைவ்ல வந்து கொடுத்திருக்கிறார். மேலும் சில பல நபர்கள் வந்து உறவுகள் வந்து எனக்கு பர்சனலா வந்து தொடர்பு கொண்டோட கைத்திருந்தாங்க. கோமா வந்தவங்க எல்லாம் கோவக்குள்ள செல்லக்குட்டி தம்பி கொண்டு போனவங்க அப்படி நிறைய பேர் வந்து புரிஞ்சு கொண்டீங்க. என்ன வந்து புரியாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கண்டக்ட் பண்ணி என்னோட பேசுங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எதுவும் தாறுமாறாக கிடைச்சா நீங்க என்ன பற்றி பொருள் தப்பு இல்லை. மற்ற சாரு அக்காக்கள் சொன்னது போல இனிவரும் காலங்களில் வந்து நல்ல பயனுள்ள காணொலிகள் சமூகத்துக்கு தேவையான பயனுள்ள விடயங்களும் வந்து நான் வழங்க உள்ளேன். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்கு புதுசாக யாராச்சும் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அமர்த்தி எங்களுக்கு அந்த ஆதரவு என்னன்னு சொன்னா இப்ப தம்பியோட சேனலை பொறுத்த ஜென்சன் வியூ சேனலை பொறுத்தளவு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ளதா இருக்கும். எதற்காக சொன்னா தம்பி வந்து இந்த சமூகத்தில் உள்ள விடயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்துவார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ்லேயே வந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அதுலேயே வந்து தம்பி வந்து ஒர்க் பண்ண நாடி அது சம்பந்தமா வந்து நிறைய விடயங்களை வந்து ஒரு விழிப்புணர்வா கூட மக்களுக்கு விழிப்புணர்வா தெரியப்படுது. அப்போ வந்து உங்களுக்கு நிலமா அது மட்டும் இல்லாம இவர் வந்து எப்படியான காணொலியை வந்து போடணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக காணொலிக்குள்ள நீங்க உங்களுடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சு கொள்ளாமண்டு சந்தோஷமா நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். பாய்.